ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 27 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆவி, ஆத்துமா, சரீரம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி, ஆத்துமா, சரீரம் வெவ்வேறாக இருந்த போதிலும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாய் இருக்கின்றன. இவற்றில் ஏதேனும் ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பின் விளைவு மற்ற 2 பகுதிகளையும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. அதே நேரம் நாம் நம் ஆவியிலே உற்சாகம் அடைந்திருந்தால் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் நம்மை நிரப்புகிறது. கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆரோக்கியமாய் காணப்படும் என்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், கரைதிரையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்க முடியும். சாத்தான் இயேசுவை சோதிப்பதற்கு சரியான ஒரு நேரத்தை தெரிந்தெடுத்தான். அவரது 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து முடித்த பின்பு அவர் பசியுடன் இருக்கும்போது அவரை சோதித்தால் சோதனையின் வலையில் விழுந்து விடுவார் என்று அவன் எண்ணினான். பாருங்கள், ஏசா வேட்டையாடி விட்டு பசியோடு வந்தபோது அந்த பசியின் நேரத்தை தான் யாக்கோபு தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார். பசி வந்தால் 10 பறந்து போம் என்ற பழமொழியின்படி ஏசாவுக்கு பசி வந்தபடினாலே சிரேஷ்ட புத்திரபாகத்தை இழப்பதற்கு கூட அவர் ஆயத்தமாகிவிட்டார். அதைப்போல கணவன் மனைவி பிரிந்து வாழும்போது அவர்கள் மாம்ச ஆசையின் மேல் ஏற்படுகிற பசியை சாத்தான் தூண்டிவிட்டு தவறான பாதைக்குள் கொண்டு செல்ல முயற்சிப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 7:5. உங்களுடைய ஆத்துமாவும் ஆரோக்கியம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அதே நேரம் சரீரமும் சுகமுள்ளதாய் விளங்க வேண்டும். இந்த 3 பற்றிய உத்தரவாதமும் உங்களுக்கு உண்டு. வேதத்திலே எப்பாப்ராத்தீத்து என்ற கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன் பிராணனை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து ஊழியம் செய்து முடிவிலே வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:30 மற்றும் 27 குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, நாம் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சமநிலை வாழ்வு வாழ வேண்டும். சரீரத்திற்கு வேண்டிய உடற்பயிற்சியையும் செய்ய வேண்டும். ஓய்வும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளதுதான். ஆகவே நாம் அதை கருத்தாய் பேணும்போது ஆரோக்கியம் உள்ளவர்களாய் விளங்குவோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் அவரது ஊழியத்தை சிறப்பாக செய்ய ஆரோக்கியமான திடமான சரீரத்தை பெற்றிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைய நினைவிற்கு பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்றைய வேத வாசிப்பு காலை நியாயாதிபதிகள் 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை லூக்கா 4 அதிகாரம் 1 30 முடியே. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆரோக்கியம் உள்ளதாய் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.